ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு, வழக்கம் போல் அருகம்புல்லுக்கருளும் அந்த விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 28/4/2025 சித்திரை மாதம் 15ஆம் தேதி விஸ்வாவசு வருடம் திங்கட்கிழமை அற்புதமான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திர பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வழிபட வேண்டும். சோமவாரத்திலே சிவபெருமானை வழிபட்டால் எல்லா விதமான ஐஸ்வர்யமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆகவே இன்றைய நாளிலே சிந்தை மகிழ சிவபுராணத்தை படித்து சிவபெருமானை வணங்க வேண்டிய நல்ல நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:51 சூரிய அஸ்தமனம் மாலை 6:23 இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் காலை 7:30 வரை, அதேபோல் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை நல்ல நேரங்கள். இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் காலை 9 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை, இன்றைய குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை, இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 11 முதல் மதியம் 12 வரை, இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 11:24 வரை பரணி நட்சத்திரம், அதன் பின்பு கிருத்திகை நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய திதி இன்று இரவு 11:06 வரை வளர்பிறை பிரதமை, அதன் பின்பு துதியை வருகின்றது. இன்றைய சந்திராட்டமம் இன்று இரவு 11:24 வரை ஹஸ்தம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும், அதன் பின்பு சித்ரா நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் துவங்குகின்றது. கவனமாக இருங்கள். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று மனம் மிகவும் சந்தோஷமாக குதூகலமாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மிக மிக திருப்திகரமாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் மிக மிக திருப்திகரமாக இருக்கும். கடன்கள் எல்லாம் முடிவதற்கான வேலை வந்துவிட்டது. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகளிலெல்லாம் பெரும் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடவே கூடாது. மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். புதிய முயற்சிகளை இன்றைய நாளிலே செய்யாதீர்கள். நீங்களும் யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். உத்தியோக உயர்வு பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். அலுவலகத்திலே வேலை பளு மிக அதிகமாக இருக்கின்றது. மேலதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களிலே செல்லும் போது எச்சரிக்கையாக செல்ல வேண்டும். செல்போன் பேசிக்கொண்டே வண்டி ஓட்டாதீர்கள். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய நாள். சிவபெருமானை வணங்குங்கள். கோளறு பதிகம் ஆலயத்திலே அமர்ந்து படியுங்கள். 15 நிமிடம் கூட ஆகாது. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் என்று தொடங்குகின்ற அந்த கோளறு பதிகத்தை சிவாலயத்திலே அமர்ந்து படித்துவிட்டு உங்களுடைய நாளை துவங்குங்கள். வெற்றிகரமாக நடக்கும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கின்ற நல்ல நாள். மூத்த சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும்.
குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலமும் உறவினர்கள் மூலமும் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக விசேஷமான நாளாக இருக்கின்றது. சிவபெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனதிலே தெளிவு ஏற்படும். உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடும். உங்களுடைய திறமை வெளிப்படும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. குழந்தை பாக்கியம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நல்ல நாள். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகுகின்ற வேளை வந்துவிட்டது. தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோக மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மொத்தத்தில் கடகராசினருக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாளாக இருக்கின்றது. சிவபெருமானை வணங்கி மேலும் சிறப்புகளை பெறுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தந்தை மூலம் அனுகூலம் உண்டாகும். ஒரு சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். செய்தொழிலிலே நல்ல லாபம் வரும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். காரிய தடைகள் விலகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிவபெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை இன்றைய நாளிலே பெறுங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். முழு நாளும் சந்திராஷ்டமும் இருக்கின்றது. மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். குழப்பத்தை விரட்டுவதற்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று ராம நாமமே அருமருந்து. இன்றைய நாளிலே உங்களுக்கு தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். கூட்டுத் தொழிலிலே புதிய முதலீடுகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும். புதிய கடன் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே ஈடுபடக்கூடாது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மற்றவரோடு பேசும்போது மிகுந்த கவனம் தேவை. கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். சிவபுராணம் படியுங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். சிவாலயம் சென்று வில்வம் வாங்கி கொடுங்கள். சிவபெருமானுக்கு வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அந்யோன்யம் ஏற்படும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். மனதிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. சிவபெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே காரிய தடைகள் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டுத் தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கை தேவை.
குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். சிறிய வார்த்தை போர் மிகப்பெரிய சண்டையாக மாறிவிடும். கவனமாக இருங்கள். வார்த்தைகளை அளந்து பேசுங்கள். சரிம்மா சாரிம்மா முடிந்து போச்சு. அதே மாதிரி பெண்களாக இருந்தால் சரிங்க சாரிங்க முடிந்து போச்சு. அதற்கு மேல் பேசினால் சண்டை வரும். ஆகவே கவனமாக இருங்கள். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளுடைய கெடுபிடி அதிகமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். ஆகவே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே கோளறு பதிகம் படியுங்கள், திருப்புகழ் படியுங்கள். இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள். சிவபிரானுக்கு வில்வம் வாங்கி கொடுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசியதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். செய்தொழில் செய்பவராக இருந்தால் அதிலே நல்ல லாபம் ஏற்படும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வரும். புதிய வேலை வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நல்ல நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். திடீர் பண வரவு உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். இப்படி எல்லா வகையிலும் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது இன்றைய நாள். மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்து. மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே சொந்த வீடு வாங்குவதற்கான யோகம் உண்டாகும். அது விஷயமாக வெகு நாட்களாக சிந்தித்து கொண்டிருப்பீர்கள். இன்று ஒரு நல்ல இடத்தை பார்த்து முடித்து விடலாம் என்று ஒரு முன்பணம் கொடுத்து விடுவீர்கள். உத்தியோகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். அந்தந்த வயதுக்கேற்ப நல்லது நடக்கின்ற நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாள். பண வரவு அதிகரிக்கும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழி உறவுகள் மூலம் ஆதாயம் உண்டாகும். செய்தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் பெரும் வெற்றி கிடைக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். அலுவலகத்திலே சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு கிடைக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் முடிவுக்கு வரும். மொத்தத்தில் சிறப்பான நாள், சீரிய நாள். முயற்சிகளை தொடங்குங்கள், வெற்றி பெறுவீர்கள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்து. இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். புதிதாக ஏதேனும் பொருட்கள் வாங்கி சுப செலவு செய்வீர்கள். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. சிவபெருமானை வணங்குங்கள். எல்லா வளமும் பெறுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாளிலே நல்ல பலன்கள் கிடைக்க பிரார்த்திக்கின்றேன்.
அனைவரும் இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்கி நல்லருள் பெறுங்கள். இன்றைய ஆன்மீக தகவல், பகவத்கீதையானது இன்றைக்கு சொல்கின்றார்கள், பல மேல் நாடுகளிலே கூட தங்களுடைய மன வளர்ச்சிக்கு பகவத்கீதையை தங்களுடைய தொழிலாளர்களுக்கு அவர்கள் படிக்க சொல்கின்றார்களாம். பகவத்கீதை படியுங்கள். அவர்கள் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் அல்ல என்றாலும் பகவத்கீதை படியுங்கள், அது நம்முடைய தொழில் முன்னேற்றத்துக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கின்றது. கீதை படிப்பதால் நம்முடைய தொழில் முறையிலே நாம் செல்ல வேண்டிய அணுகுமுறைகள் போன்றவற்றை பகவத்கீதை நமக்கு உணர்த்துகின்றது என்பதை மேலை நாடுகளிலே இப்போது பலர் தங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களிலே மேலதிகாரிகளை பகவத்கீதை படிக்க சொல்லி அவர்களை நிர்பந்திக்கின்றார்கள். அதாவது பகவத்கீதை படித்தால் நம்முடைய தொழில் நிறுவனத்தை நாம் அடுத்த கட்டத்துக்கு நல்லபடியாக கொண்டு செல்ல முடியும், அதிலே பல நல்ல வழிமுறைகள் இருக்கின்றது, நிர்வாக திறமையை மேம்படுத்துகின்ற நிறைய விஷயங்கள் இருக்கின்றது என்றெல்லாம் இப்போது வெளிநாடுகளே சொல்கின்றார்களாம். இதனை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தந்த நம்முடைய பாரத தேசமானது பெருமை கொள்ள வேண்டும். நம்முடைய பாரத தேசத்தினுடைய மிகப்பெரிய சக்தியே சனாதன இந்து தர்மத்தினுடைய முக்கியமான கோட்பாடு அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து. சர்வே ஜனா என்று சொல்லும்போது உலக மக்கள் அத்துணை பேரும் அதிலே வந்து விடுகிறார்கள். இந்து மத நம்பிக்கைகள் என்பது ஏதோ இந்துக்களுக்கானது மட்டுமல்ல. நாம் வணங்கும் போதே அடுத்தவர்களும் நன்றாக இருக்க வேண்டும், பிற சமயத்தவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் வணங்குகின்றோம். ஆக நம்முடைய இந்து தர்மமானது எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று சொல்கின்ற அற்புதமான ஒரு மதம். இது மதம் கிடையாது, நம் வாழ்வியலை செம்மைப்படுத்துகின்ற ஒரு நெறி, வாழ்க்கை நெறி என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த பகவத்கீதை உருவான விதம் நம் எல்லோருக்கும் தெரியும். மகாபாரத யுத்தத்திலே அர்ஜுனன் தன்னுடைய எதிரிலே இருப்பது அத்தனை பேரும் தன்னுடைய உறவினர்கள், சகோதரர்கள், இவர்களை எதிர்த்து நான் எப்படி போரிடுவேன் என்று மனக்லேசம் அடைந்தபோது கிருஷ்ண பரமாத்மா இந்த கீதையை உரைக்கின்றார். இது நம் எல்லோருக்கும் தெரியும். அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணனிடம் கேட்டான் கேள்விகள், கேள்வி கேள்வி கேள்வி, அந்த கேள்விக்கு பதில், அந்த பதிலிலே ஒரு கேள்வி. இப்படித்தான் போகின்றது மகாபாரதம். இதன் மூலம் நமக்கு பல விஷயங்களை புரிய வைக்கின்றார் பகவான் கிருஷ்ணன். அர்ஜுனன் கேட்கின்றான், கேசவா, கர்மா உண்மையாகவே செயல்படுகின்றதா? நாங்கள் செய்த நல்வினை தீவினைகள் எப்போது எப்படி பலிக்கின்றது? இதை எனக்கு நீ சொல்லித்தர வேண்டும், நான் இதனை தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றேன் என்று கேட்டான். கிருஷ்ணர் தனக்கே உரிய சிரிப்போடு, நான் இதற்கு ஒரு கதை சொல்கின்றேன், அதன் மூலமாக நீ இதை புரிந்து கொள் என்று பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு அந்த கதையை சொல்லத் தொடங்குகின்றார். பண்டைய காலத்திலே சந்திரபால் என்ற ராஜா ஆட்சியிலே இருந்தார். அவர் மிகவும் நேர்மையானவர். தன்னுடைய மக்கள், தன்னுடைய நாடு செழித்து வாழ வேண்டும், மக்கள் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் மேலோங்கி இருந்தது. ஆனால் கர்மா பற்றிய முழுமையான சிந்தனை அவருக்குள் இல்லை. ஒரு நாள் அவர் ஆலயத்துக்கு சென்று வந்தபோது ஒரு பிச்சைக்காரன் அவரிடம் வந்து, மன்னா, ஏதேனும் எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள் என்று கேட்டார். அப்போதெல்லாம் மன்னனை மக்கள் நேரடியாக சந்தித்து பேச முடியும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்போது இருந்தது. இத்தனைக்கும் அப்போது மன்னர் ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. என்றாலும் மன்னரை பொதுமக்கள் நினைத்தால் சந்தித்து பேசலாம் என்கின்ற நிலை இருந்தது. மன்னர் அந்த பிச்சைக்காரனிடம் கேட்டார், உனது கை கால்கள் நன்றாக தானே இருக்கின்றது, ஏதேனும் வேலை செய்து பிழைத்தால் என்ன என்று அரசர் அந்த ஏழையிடம் கேட்டார். பிறகு அமைச்சரே, இவர் ஏதாவது வேலை செய்த பிறகே இவருக்கு தேவையானதை வழங்குங்கள் என்று உத்தரவிட்டு விட்டு அரசர் சென்று விட்டார். ஏழையோ, அவர்கள் அளிக்கின்ற வேலையை செய்ய என் தற்போதைய உடல்நிலை போதுமான நிலையில் இல்லையே,
நான் என்ன செய்வது என்று வருந்தினார். அரசர் உத்தரவிட்டு விட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்று விட்டார். இதனை கவனித்து விட்ட ராஜாவினுடைய முனிவர் எங்கே தவறு நடந்திருக்கின்றது என்பதை விசாரிக்க தீர்மானித்தார். சிறிது நேரம் கழித்து முனிவர் ராஜாவை சந்தித்து தாங்கள் ஏன் அந்த ஏழைக்கு உதவவில்லை என்று வினவினார். உடனே ராஜா சொன்னார், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் உதவி செய்தால் வேலை செய்து பிழைக்க வேண்டும் என்பதையே மறந்து விடுவார்கள், அதனால் தான் செய்யவில்லை என்று பதிலளித்தார். மன்னர் தன்னுடைய குருவிடம், அரசரே, நம் மக்களுக்கு நீங்கள் தொடர்ந்து தான தர்மங்களை செய்து வருகின்றீர்கள். அதில் நானும் பங்கேற்கும் வாய்ப்பு பெறுவதால் எனக்கு பேரானந்தம்தான். இருப்பினும் பிறருடைய தேவையை ஆராய்ந்து தேவைக்கேற்ப உதவிகளை செய்வதும் அவசியம் அல்லவா? எந்த ஒரு கர்மமும் காரணமின்றி நிகழ்வதில்லை. அந்த ஏழையினுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தன்னால் தற்போது எந்தவிதமான வேலைகளையும் செய்ய முடியாது என்பதையும் அதனால் உதவி கிடைக்காது என்று எண்ணி அவன் தானாகவே திரும்பி சென்று விட்டான் மன்னா. இது பாவம் அல்லவா அவன் என்று குருநாதர் மன்னரிடம் கடிந்து கொண்டார். உதவி கோருவோர் பெரும்பாலும் அவசரத்திலும் மனச்சோர்விலும் இருப்பார்கள். அவர்களுடைய மனநிலையை உணர்ந்து நேர்த்தியாக அவர்களுக்கு உதவுவதே ஒரு உண்மையான கருணை. அதுவும் ஒரு ராஜாவாக நீங்கள் அந்த கருணையை பெற்றிருக்க வேண்டும் என்று ராஜாவுக்கு உபதேசம் செய்தார் இந்த முனிவர். முனிவர் மேலும் சொன்னார், தேவையான நேரத்திலே தேவையானவருக்கு செய்யும் உதவி பெறுபவருக்கும் வழங்குபவருக்கும் கர்ம வினைகளை தீர்ப்பதற்கு உதவுகின்றது என்ற உயர்ந்த ஞானத்தை மன்னரிடம் சொல்லி மன்னருக்கு புரிய வைத்தார். அரசர் தன்னுடைய தவறை ஆழமாக உணர்ந்து மனம் வருந்தினார். அன்றிலிருந்து மன்னர் மிகுந்த விழிப்புணர்வோடு செயல்பட்டு எந்த விதத்திலும் அறியாமல் கூட தவறிழைக்காமல் இருப்பதை உறுதி செய்தார். அந்த நாளின் இரவிலேயே ராஜாவின் புதிய ரதம் தீப்பிடித்து எரிந்துவிட்டது. அடுத்த நாள் அரண்மனையிலே வேலை பார்த்த ஓர் எதிரிகள் கூட்டம் அரசு மீது தாக்குதல் நடத்தியது. இந்த சூழலை சாதகமாக பயன்படுத்திய சில சமூக விரோதிகள் ராஜ்யத்தினுடைய செல்வங்களை கொள்ளையடித்து சென்று விட்டனர். ஆனால் எதையும் செய்ய முடியாத அரசர் இந்த அனுபவங்களால் மிகுந்த துக்கத்திலே விழுந்து விட்டார். ஏன் இப்படிப்பட்ட துன்பம் நமக்கு வந்தது? நாம் எல்லாம் நன்றாகத்தானே செய்கின்றோம், அனைவருக்கும் உதவுகின்றோம். அப்படி இருக்கும்போது நமக்கு ஏன் இப்படி ஆனது என்று வருந்தினார். இதற்கிடையிலே இந்த கதையை சொன்ன கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து, இதிலிருந்து உனக்கு என்ன புரிகின்றது என்றார். பகவான் கிருஷ்ணர் கீதையிலே கர்மா பற்றி கூறியிருக்கின்ற முக்கியமான ஸ்லோகங்களை எல்லாம் அர்ஜுனன் சொன்னார். அர்ஜுனா கேள், நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு விளைவை கொடுக்கும். கதையை கேட்டுக்கொண்டே வந்த அர்ஜுனன் தன்னுடைய சந்தேகங்களை பகவான் கிருஷ்ணனிடம் பகிர்ந்து கொண்டார். பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையிலே உள்ள கர்மா பற்றிய முக்கியமான ஸ்லோகங்களை கூறினார். அர்ஜுனா கேள், நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு விளைவை கொடுக்கும். யஜ்ஞாத்தார் கர்மனோ எற்ற லோகோசயம் கர்ம பந்தன ததத்மம் கர்ம கௌந்தையே முகசங்க சாமரசர என்று ஸ்லோகத்தை சொல்லி அதற்கான விளக்கத்தையும் சொல்கின்றார். நாம் செய்யும் செயல்கள் நம்மை கட்டி போடும். ஆனால் தெய்வீக அர்ப்பணிப்பாக செய்தால் அது நம்மை கட்டுப்படுத்தாது. கர்மனோ ஹைபி போத்தவயம், ஆனால் தெய்வீக அர்ப்பணிப்பாக செய்தால் அது நம்மை கட்டுப்படுத்தாது. அதாவது கர்மனோ ஹைபி போத்தவ்யம் அகர்மணஸ்ய போத்தவ்யம் பவனம் ச போத்தவ்யம் கக கர்மதி கக கர்மேதி கவயோ கர்மனோ ஹைபி போத்தவ்யம் அகர்மணஸ்ய போத்தவ்யம் பவனம் ச போத்தவ்யம் கக கர்மதி கக கர்மேதி கவயோ சப் யத்ர மோகிதா. அதாவது நாம் செய்யும் நல்வினை நன்மையை தரும், தீவினை தண்டனையை தரும். உண்மையான ஞானம் என்பது உள்ளவனுக்கு எந்த கர்மாவும் பந்தமாக இருக்காது. இதைத்தான்
சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வபாபேபியோ மோக்ஷக்ஷ்யாமி மாசுச என்று சொல்லியிருக்கின்றார்கள். இறைவனிடம் சரணாகதி அடைந்தால் கர்மாவின் பிடியிலிருந்து விடுபடலாம். இறைவனை முழுமையாக நம்பி செயல்பட்டால் அவன் எல்லா பாவங்களும் கர்ம வினைகளும் நீங்கி மோட்சம் பெற தேவையான அனைத்து ஞானத்தையும் அருளிக்கொண்டே இருப்பான் என்று பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறினார். அந்த ராஜாவானவர் தனது பிழையை புரிந்து கொண்டார். தன்னிடம் இருக்கின்ற செல்வத்தை ஏழைகளுக்கும் தேவையானவர்களுக்கும் வழங்கத் தொடங்கினார். ஒரு நாள் ஒரு பொழுது தன்னிடம் தானம் கேட்ட ஒருவனுக்கு இல்லை என்று கழிந்து கொண்டு சொன்னமைக்காக அன்றைய இரவே அவன் தண்டிக்கப்பட்டான். ஆகவே ஆளுகின்ற நிலையிலே இருப்பவர்கள் அடித்தட்டிலே இருக்கின்ற மக்களை நினைத்து செயல்பட வேண்டும். அப்போதுதான் அந்த நாட்டிலே அமைதியானது நிலை பெறும், செல்வங்கள் சேரும் என்று கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனிடம் இந்த கதையை சொல்லி பின்னர் அந்த மன்னனுக்கு ஏற்பட்ட நற்கதியை பற்றியும் சொன்னார். கர்மா என்பது உண்மையாகவே அற்புதமாக செயல்படுகின்றது. நாம் நல்வினை செய்கின்றோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை நன்றாக மாறும். சந்தர்ப்பங்களை தவறவிட்டாலும் நாம் இனிமேல் செய்யும் நற்செயல்கள் நம்மை பாதுகாக்கும். ஆகவே நற்செயல்களை செய்து நல்லவற்றை பெறுவோம். நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.